ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா டெஃபினிஷன் 7.12 வரைக்கும் பார்த்துக்கணுமா. 7.12ல என்ன சார் பார்த்துருந்தோம் அப்படின்னா, மேல் முக்கோண அணி கீழ் முக்கோண அணி, அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னாலும் சரி லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னாலும் சரி அதை நம்ம பொதுவாக என்ன சொல்லலாம் அப்படின்னோம்னா ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? தமிழில் சொன்னோம்னா முக்கோண அணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, டெஃபினிஷன் 7.13 அதாவது நான் டெஃபினிஷனை எல்லாத்தையுமே ரீட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத நீங்க ரீட் பண்றதுக்கு முன்னாடி புக்கு உங்ககிட்ட இருக்கு இல்லையா, புக்கை நீங்க ரீட் பண்ணிக்கிங்க. டெஃபினிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிடுறேன். சரிங்களா? ரீட் பண்ணிட்டு இருக்கு, எனக்கு டைம் இல்லை. சரிங்களா? என்ன சார் டெஃபினிஷன் 7.13ல என்ன இருக்கு அப்படின்னா, ஈக்குவல் மேட்ரிக்ஸ் சம அணிகள் ரெண்டு அணி ஏங்கிற அணியும் மேட்ரிக்ஸ் ஏவும் மேட்ரிக்ஸ் பியும் ஏ ஏதோ சம்திங் மேட்ரிக்ஸ் பி ஏதோ சம்திங் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல்னா ஏயும் பியும் சமம்னா அது ஏயும் பி எப்படிப்பட்டதா இருக்கணும்னா ஏயோட வரிசை ஆர்டர் இருக்கு இல்லையா, ஏயோட ஆர்டரும் ஆர்டர் ஆஃப் ஏவும் ஆர்டர் ஆஃப் ஏயோட ஆர்டரும் பியோட ஆர்டரும் எப்படிப்பட்டதா இருக்கணும், ஃபர்ஸ்ட் சமமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ஆர்டர் ஈக்குவலா இருக்கணும். ஆர்டர் என்னது? வரிசை. இப்போ இது 3x2னா இதுக்கு என்ன இருக்கணும்? 3x2வா இருக்கணும். புரியுதா கண்ணு? ஏங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் ஈக்குவலா இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ஆர்டர் ஈக்குவலா இருக்கணும். அடுத்து ரெண்டாவது வந்து எலமெண்ட்ஸும் ஈக்குவலா இருக்கணும். உள்ள எலமெண்ட்ஸ் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். அப்படி இருந்தால் ஏயும் பியும் சமம், ஏயும் பியும் ஈக்குவல். 1 2 3 4 1 2 3 4 இப்படி இருந்தா தான் ஏ ஈக்குவல் பி. இதோட ஆர்டர் என்னது? 2x2. இதோட ஆர்டர் 2/2. புரியுங்களா? ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து சமம்னு சொல்லணும்னா இது சமமா இருக்கணும், ஆர்டரும் சமமா இருக்கணும், உள்ளுக்குள்ள எலமெண்ட்ஸும் சமமா இருக்கணும். அதுக்கு கீழே பாரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரிங்க சார், இப்போ அது இருக்கட்டும். இப்போ டெஃபினிஷன்ல என்னமோ சொல்லியிருக்கிறாங்களே, நீங்க சொல்றதா டெஃபினிஷன்ல சொல்லியிருக்கிறது ஒன்னா சார் அப்படின்னா, இப்போ பாருங்க டெஃபினிஷன்ல என்ன சொல்லியிருக்கா உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். டெஃபினிஷன்ல தமிழ் மீடியத்தில் பாருங்க, a ஈக்குவல் ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் aij மற்றும் b ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் bij என்ற இரு அணிகள் சமம் அணிகள். பிராக்கெட் என்ன கொடுத்தா a ஈக்குவல் டு b என குறிப்பிடுவோம் எனில் அடுத்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. a, b என்ற அணிகள் ஒரே வரிசை அல்லது பரிமாணம் உடையவனும் ஆகும். புரியுதா? ஒரே வரிசைனா ஏயோட ஆர்டரும் பியோட ஆர்டரும் சமமா இருக்கணும். அடுத்து a, b அணிகள் மொத்த உறுப்புகள் சமமா இருக்க வேண்டும். கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அதாவது அனைத்து ijக்கும் aij ஈக்குவல் டு bij வாக இருக்க வேண்டும். இதன் மறுதலையும் உண்மை, கான்வர்ஸும் உண்மை. கான்வர்ஸ் இஸ் ட்ரூ. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, a23 இது a23 a22 ஈக்குவல் டு b22. இப்போ இது a22 எது? 4, b22 எது? 4. அப்போ 4 ஈக்குவல் டு 4 வந்தா இதே நீங்க எதை எடுத்துங்க, a12 b12 a12 எவ்வளவு? 2 b12 2. சரிங்களா? இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க டெஃபினிஷன் 7.14.
two matrix A and B are called unequal if either of condition இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதுல ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை பண்ணலைனாலுமே அந்த மேட்ரிக்ஸ் என்னது அன்ஈக்குவல் மேட்ரிக்ஸ், சமமற்ற அணிகள். இப்ப பாருங்க, இதோட ஆர்டர் வந்து இன்னொரு 36. இப்ப ஆர்டர் என்னன்னு 2 cross 3, இதோட ஆர்டர் என்னது 2 cross 2. சோ அப்ப இது என்னது சமம் அல்ல. அப்ப சமமா இருக்கணும்னா என்ன இருக்கணும், வரிசையும் சமமா இருக்கணும், உறுப்புகளும் சமமா இருக்கணும். சமம் இல்லைன்னா உறுப்புகள் சமமாகவும் இருக்காது, என்னது வரிசையும் சமமா இருக்காது. ஸோ டெஃபினேஷன் எழுதிக்கிங்க. கீழே எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி இருக்கு. சரிங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 7.3 பாருங்களேன். எடுத்துக்காட்டு 7.3. Find x, y, a and b if அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது பாருங்க, x, y, z ஓட வேல்யூ, x, y, a, b ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு 7.3 தீர்வு. இங்கிலீஷ்ல என்ன பண்ணுங்க, எக்ஸாம்பிள் 7.3 சொல்யூஷன் அப்படின்னு போட்டுட்டு given by என்ன கொடுத்துருக்காங்க, given by 3x plus 4y 6 x minus 2y a plus b 2a minus b minus 3 equal 2 6 4 5 minus 5 minus 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க given by. அதாவது என்னன்னா, இப்போ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது, ரெண்டு ரோ இருக்கு, 2 cross 1 2 3. இதுவும் அதே 2 cross 3. அப்ப ஆர்டர் சேமா இருக்கா, இருக்கு. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இங்க ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. இதுவும் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் அப்படின்னா நமக்கு ஈக்குவல், இப்பதான் டெஃபினிஷன் பார்த்தோம். 2 matrix are equal na order are equal and elements are equal. So அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த எலிமெண்ட்டும் இதுவும் சமம், இதுவும் இதுவும் சமம், இதுவும் இதுவும் சமம். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இதுவும் இதுவும் சமம், இதுவும் இதுவும் சமம், இதுவும் இதுவும் சமம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சு வச்சு நம்ம क्वेश्चन என்ன கேக்குறாங்க, find the value of x, y, a and b. அந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரி, அப்ப என்னது 3x + 4y = 2. நெக்ஸ்ட் இது என்ன, அடுத்து இது என்ன, இதுவே 6 6 அதனால இதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. என்னது x - 2y = 4. சரிங்களா? ஒரு கோடு போட்டு இப்ப a plus b = 5. அடுத்து 2a minus b = -5. புரியுதுங்களா? b = 0. அப்ப இது = இது. அதை அடுத்து இதை எழுதி. இப்ப நம்ம 10th ல படிச்சிருக்கோம், ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்றது எப்படின்னு பார்த்திருக்கோம். இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணனும்னா என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு வேரியபிளை நீக்கணுமா, ஏதாவது ஒரு மாறிய நீக்கணும். அப்ப பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? சரி, இப்ப என்ன செய்ய போறோம், வேரியபிளை நீக்கணும். அப்ப இதோட கெழு, இது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல x ஓட கோஎஃபிஷியன்ட் 3, கெழு 3, இங்க 1 இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனை நான் என்ன செய்ய போறேன், 3 ஆல பெருக்கிறேன். அப்ப இத நான் 3 ஆல பெருக்கணும் அப்படினா 3x minus 3x minus 6y = 12. சரிங்களா? இத 3 ஆல பெருக்கிறேன். ஏன் சார் 3 ஆல பெருக்குறான்? சரி சார், 3 ஆல பெருக்க வேண்டாமே, வேற மாதிரி 3 ஆல பெருக்கி பண்ணலாம், இல்ல வேற மாதிரி பெருக்கிக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஈக்குவேஷனை 2 ஆல பெருக்கிறேன். அப்ப 2x minus 4y = 8. ஏன் சார் 2 ஆல பெருக்கணும்? அப்ப இந்த கெழு சமமாயிருமா? ஏன் 10th ல படிச்சது மாதிரி நீக்கி கண்டுபிடிக்கிறது, ரெண்டு கெழுக்களை சமப்படுத்தி கழிச்சு அதை கூட்டி ஒரு கெழு ஒரு மாதிரி நீக்கிறோம். அதான் பேஸ் பண்ணி
இதை மறந்துங்க, இதையும் கூட்டுங்க. கூட்டும்போது என்ன கிடைக்குது நமக்கு பாருங்க. இல்லை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் 2 எத்தனால பெருக்கலாம், 2ஆல பெருக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னது ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 சாரி 3 இம்ப்ளைஸ். இப்போ எதையும் கழிக்க போறோம், இதுல இருந்து இதை கழிக்க போறோம். சரி கூட்ட போறோம். அப்ப 3x plus 2y 2x equal to 5x plus 4y minus 4y cancel ஆயிடும். 2 plus 8 10. அப்ப x equal to 10 by 5. x equal to 1 by 2 வா கரெக்டா? 1 by 2 வர என்ன வர 2. சரியா? ஸ்டெப் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? எப்பவுமே நம்ம ஒரு இந்த மாதிரி சமன்பாடை நம்ம வைக்கும்போது 1 போட்டு ரவுண்ட் போட்டாங்க. இப்படி போட்டாவே இது எதை குறிக்குது அப்படின்னா 1ங்கிற மதிப்பு குறிக்காது, சமன்பாடு 1 குறிக்குதுன்னு அர்த்தம். எப்பவுமே 2 போட்டு ரவுண்ட் போட்டா அது என்னது சமன்பாடை குறிக்குதுன்னு அர்த்தம். வெறும் 2 போட்டா அது மதிப்பு 2ங்கிற வேல்யூ. சரிங்களா? அடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு இங்கே 1 2 3ல எங்கேயாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம், 2ல சப்ஸ்டிட் பண்ணுமா, 2 இம்ப்ளைஸ். அப்போ எக்ஸுக்கு வேறு எவ்வளோ பண்ணலாம் 2 2 மைனஸ் 2y ஈக்குவல் டு 4. அப்போ மைனஸ் 2y ஈக்குவல் டு 4 மைனஸ் 2. அப்போ மைனஸ் 2y ஈக்குவல் டு 2. y ஈக்குவல் டு என்னது மைனஸ் 1. இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எழுதிக்கிறேன். அப்போ மைனஸ் 2y ஈக்குவல் டு 2. y ஈக்குவல் டு என்னது மைனஸ் 2y மைனஸ் 2 கேன்சல் பண்ணா y ஈக்குவல் டு மைனஸ் 1. சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இதை அதே போல அப்படியே போட்டுங்க. இது ஈக்குவேஷன் 3 ஆகுது 4, இது 5. ஸோ 4 ப்ளஸ் 5 இம்ப்ளைஸ் அப்படியே போட்டுங்க. 3a மைனஸ் 3 ப்ளஸ் 3 கேன்சல் ஈக்குவல் டு 0. a ஈக்குவல் டு என்னது 0. இந்த வேல்யூ கொண்டு 4 5 ஏதாவது சப்ஸ்டிட் பண்ணுங்க. 4 implies 0 plus b equal to 5. b equal to 5. சரிங்க? இப்போ a x y a b வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. therefore x equal to என்ன 2, y equal to minus 1, a equal 0, b equal 5. சரிங்களா? இப்போ இந்த x y a b வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அல்ஜிப்ரிக் ஆபரேஷன்ஸ் ஆன் மேட்ரிக்ஸஸ். சரிங்களா? அதாவது அணிகளின் மீதான இயற்கணித செயல்பாடுகள். இயற்கணித செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இதுதான் என்னது இயற்கணித செயல்பாடுகள். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுதான் பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆஃப் பேசிக் அல்ஜிப்ரிக் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப இந்த அணிகள் அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு புது விஷயம். நம்ம 10th படிச்சிருக்கோம், இருந்தாலும் இங்க வந்து அது புதுசா நம்ம பார்க்கலாம். இப்ப 2 அணிகளை எப்படி கூட்டுறது, 2 அணிகளை எப்படி பெருக்கிறது, 2 அணிகளை எப்படி வகுக்கிறது, 2 அணிகளை எப்படி கழிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரி, அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை எ ஸ்கேலார். ஸ்கேலார் அப்படிங்கிறது என்ன, திசையிலின்னு சொல்லுவோம். ஒரு அணியை இப்ப ஏங்கிற அணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏங்கிற அணியில ஏ பி சி ஏங்கிற அணியை நான் 2ஆல பெருக்கிறேன் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுமே என்ன செய்யணும், 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். திசையிலி பெருக்கம், தமிழ்ல திசையிலி பெருக்கம். ஒரு அணியை ஏதாவது ஒரு திசையிலியால பெருக்கணும். ஸ்கேலார் உங்களுக்கு புரியுதா? only a value has a unit have only magnitude. எண் மதிப்பை மட்டும் கொண்ட அளவில்
ஸ்கேலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒன்லி மேக்னிடியூட், நோ டைரக்ஷன். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல வெக்டார் பத்தி படிப்போம். அப்போதைக்கு ஸ்கேலாருக்கு வெக்டாருக்கு உள்ள டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்கேலார்னா நம்பர் அப்படின்னு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு அணியை வந்து ஒரு ஸ்கேலாரா மல்டிப்ளை பண்ணும்போது கண்டிப்பா அந்த அணியோட மேட்ரிக்ஸோட உள்ளுக்குள்ள என்ட்ரிஸையும் அதே சேம் நம்பரால என்ன செஞ்சுக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த ஸ்கேலார் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஈவன் ஃபிராக்ஷனா கூட இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம். அப்ப ஏவை 5/7 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு என்ட்ரிஸுமே எலமெண்ட்டுமே சரிங்களா எத்தனை நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதே 5/7 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா addition and subtraction of two matrix. Addition and subtraction of two matrix. சரி, இப்போ addition எப்படி சார் ஆட் பண்றது அப்படின்னா இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் இதை வச்சுக்கிறேன், இப்போ பிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நினைக்கிறேன் EFGH. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் ஆட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன்னா ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து சேமா இருக்கணும். தமிழ் மீடியம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஆர்டர் மீன்ஸ் வரிசை. சரியா, ஆர்டர் என்னவா இருக்கணும், சேமா இருக்கணும். தமிழ் மீடியம் கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ஏயோட ஆர்டரும் பியோட ஆர்டரும் எப்படிப்பட்டதா இருக்கணும், சேமா இருந்தா இருக்கணும். ரெண்டு மேட்ரிக்ஸை நல்லா கவனமா பாருங்க. ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஏயோட ஆர்டரும் பியோட ஆர்டரும் எப்படிப்பட்டதா இருக்கணும், கண்டிப்பா சமமா இருந்தா தான் ஆட் பண்ணவே முடியும். அடிஷனுக்கு அதுதான், சப்ட்ராக்ஷனுக்கு அதுதான், கழித்தலுக்கும் அதுதான். இப்போ என்ன சார் செய்யணும், அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் நமக்கு என்ன செஞ்சு ஆட் பண்ணா போதும். ஏயா அதே பொசிஷன்ல என்ன இருக்கு, இ இருக்கு. அந்த ஏ கூட்டல் இ, அதே மாதிரி பி கூட்டல் எஃப், அதே மாதிரி ஜி கூட்டல் சரி சி கூட்டல் ஜி, டி கூட்டல் இதுவும் இதோட ஆர்டர் என்னதான் வரும், 2/2 வரணும். சரிங்களா, அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இதையும் இதையும் ஆட் பண்ணணும். இதை எடுத்து இது கூடயோ அது கூடயோ ஆட் பண்ணிருக்காங்க. இங்க A11 பொசிஷன்ல இருக்கா, அதே பொசிஷன் B11 தான் ஆட் பண்ணணும். 11ஐயும் ஆட் பண்ணணும், 13ஐயும் ஆட் பண்ணணும், 311 ஆட் பண்ணணும். சரிங்களா, ஓகே. இப்போ அடிஷன் இஸ் சப்ட்ராக்ஷன் சேம் அதே இருக்கு. மைனஸா வெளியே என்ன ஆகுது, மைனஸ். சரியா, இப்போ மைனஸ் 2ஐயும் 2, ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, ரெண்டையும் -3 ஆட் பண்ணுங்க, ரெண்டையும் கூட்டுங்க அப்படின்னா 2 - 3. ஆக்சுவலா இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், நல்லா கவனம் பாருங்க. இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், நம்ம கூட்டணும்னா கூட்டல் -3 அப்ப 2 + -3 so minus. அப்ப ஆட் பண்ணும்போது இங்க என்ன நம்பர் இருக்கோ நம்ம அப்படியே போட்டுட்டா போதும். இப்ப ரெண்டையும் செப்பரேட் பண்ண சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்ப 2 - -3 minus into minus plus அப்ப எவ்வளவு வருது, 5. சரியா, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ரெண்டையும் செப்பரேட் பண்ணோம்னா என்ன செய்யணும், ரெண்டாவது நம்பர் மைனஸா இருந்தா அது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும், பிளஸ்ஸா மாறிடும். இப்போ அடிஷன் ஓகே, சப்ட்ராக்ஷன் ஓகே. தென் மல்டிப்ளிகேஷன். இப்போ அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் என்னவா இருக்கணும், அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் எந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம ஆட் பண்ண போறோமோ அந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேமா இருக்கணும். மல்டிப்ளிகேஷன் பாருங்க. இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம 10th படிச்சிருக்கோம். நான் சொல்றேன் ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 2 3 4 5 6 7. இதோட ஆர்டர் என்ன இருக்குன்னு 3 × 2 3 ரோ இருக்கு. அது நெக்ஸ்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ் 1 2 3 4 6 7. இதோட ஆர்டர் என்ன இருக்குன்னு 2 ரோ 3 காலம், 2 rows 3 காலம். இப்படி கூட இருக்கும் 2 3 இப்படி கூட இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஏங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் ஆட் பண்ண போறோம். சாரி, மல்டிப்ளை பண்ண போறேன். மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ எப்படி ஆட் பண்ணும்போது ஆர்டர் சேமா இருக்குன்னு சொன்னோம்னா அது மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது ஆர்டர் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. மல்டிப்ளை பண்ணும்போது எப்படிப்பட்டதா இருக்கணும், ஏங்கிற மேட்ரிக்ஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் ஆர்டர் எப்படிப்பட்டதா இருக்கணும் அவசியம் இல்லை, சமமா இருக்கணும் அவசியம் இல்லை. சமமா இருந்தா
இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவசியம் இல்லை. ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்னவா இருக்கும்னா, எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணப்பட்ட A கிராஸ் Bனா இது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ், இது செகண்ட் மேட்ரிக்ஸ். இந்த A யோட காலமும் B யோட ரோவும் சமமா இருக்கும். நம்பர் ஆஃப் காலமும் B யோட நம்பர் ஆஃப் ரோவும் எப்படிப்பட்டதா இருக்கு, சமமா இருக்கணும். நம்பர் 3 கிராஸ் 2 இதான C, இங்கே 2 கிராஸ் 2 இதான R. இது சமமா இருக்கா, ரெண்டு நம்பர் சமமா இருக்கா, இந்த சமமும் சமமா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன்ல கண்டிஷன் தெரியுதா? ஆர்டர் சமமா இருக்கணும் அவசியம் இல்லை, ஆனா என்னது, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் நம்பர் ஆஃப் காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட நம்பர் ஆஃப் ரோவும் சமமா இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியும், மல்டிப்ளை பண்ண முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, மல்டிப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? பாருங்க, எக்ஸாம்பிள் 7.4ல ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எனில் A plus B மற்றும் A minus B ஆகியவற்றை காண்க. செஞ்சிடலாமா? நீங்களே என்ன செஞ்சிடலாம், எக்ஸாம்பிள் தான். சரிங்களா? A minus A plus B என்னது, கரஸ்பாண்டிங் எலமெண்ட். இப்போ A யோட ஆர்டர் என்ன கண்ணு, வெரி குட், 2 cross 3. B யோட ஆர்டர் 2 cross 3 தான். அப்போ ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஆட் பண்ணி சொல்லுங்கள். சரிங்களா? அதே மாதிரி சப்ராக்ஷன் பண்ணவும் முடியும். அடுத்து எக்ஸாம்பிள் 7.5 பாருங்க. ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, சிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஏங்கிற மேட்ரிக்ஸ், பிங்கிற மேட்ரிக்ஸ், சிங்கிற மேட்ரிக்ஸ். இப்போ ஏயோட ஆர்டரும் 2 cross 2, பிங்கிற ஆர்டரும் 2/2, சியோட ஆர்டரும் 2/2. ஸோ அப்போ மூணையுமே ஆட் பண்ணலாமா? பாருங்க, அதுவும் உங்களுக்கு புரியும். எப்படி சார் எழுதணும் அப்படின்னா, புக்கில் உள்ளவங்களாம் எழுதக்கூடாது. ஒரு கணக்கு பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின் என்ன செய்யணும், எடுத்துக்காட்டு 7.5 தீர்வு A அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கணும். அடுத்து Bங்கிறத எடுத்து மறுபடியும் எழுதிக்கணும். அடுத்து Cங்கிறத எடுத்து எழுதிக்கணும். இதுக்கு மேல கொஸ்டின் இருக்கும். கொஸ்டினுக்கு அடுத்து தீர்வு சொல்யூஷன் போட்டுட்டு மறுபடியும் ஏங்கிற மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதணும், Bங்கிறது எழுதணும், Cங்கிறது எழுதணும். இப்போ A plus B plus C. இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு, sin square theta plus இங்கே cos square theta plus இங்கே 0. அடுத்து இந்த இடத்துல உள்ளதை போறப்ப எடுத்து கூட்டிட்டு அப்படி இங்கே உள்ளது இங்கே என்ன இருக்கு, 1 plus 0 minus 1. சரிங்களா? இந்த இடத்துல என்ன இருக்கு, minus 1 இருக்கு. அப்போ போட்டும்போது அது நம்பர் அப்படியே போட்டுக்கணும். அடுத்து இங்கே வாங்க. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு, cos square theta. இங்கே என்ன இருக்கு, minus cosecant square theta. இங்கே என்ன இருக்கு, minus 1. அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்கு, 0. இங்கே 1. அடுத்து இங்கே 0. சரிங்களா? எப்படி ஆட் பண்ணி தெரியுங்களா? இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் இந்த எலமெண்ட் மூணையும் கூட்டி இங்கே போட்டுக்கணும். இது கூட்டி இங்கே போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, sin square theta plus cos square theta 1. நம்ம 10th படிச்சிருக்கோம். trigonometry identities முக்கோணவியல் முற்றொருமைகள்ல பார்த்துருக்கிறோம். sin square theta plus cos square theta equal to 1. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0. அடுத்து cos square theta minus cosecant square theta 1 தானே, அதுவும் நம்ம பார்த்துருக்கிறோம், trigonometryல பார்த்துருக்கோம். இதோட மதிப்பு என்னது கண்ணு, 1. அதே போல இதோட மதிப்பும் 1. 1 minus 1 0. that is I2. இது என்ன மேட்ரிக்ஸ், good, என்ன மேட்ரிக்ஸ், அதாவது அணி, யூனிட் மேட்ரிக்ஸ். so that is I2. A plus B plus C equal to என்னது கண்ணு, I2. sorry சின்ன கரெக்ஷன். நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, trigonometryல cosecant square theta minus cos square theta தான் ஒன்று பார்த்துருக்கோம். சின்ன ஸ்மால் கரெக்ஷன்.
cosecant square theta minus cos square theta ஒன்னு பார்த்துட்டோம். பட் இங்க என்ன இருக்குன்னா cos square theta minus cosecant square theta இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்ல போறோம்னா சைனை சேஞ்ச் பண்ற எல்லாத்துக்கும் minus cosecant square theta plus cos square theta equal to என்னது minus 1. இப்போ இதான் இங்க இருக்கு plus cos square theta minus cosecant square theta அதோட வேல்யூ என்னது minus 1. அப்ப இது minus 1. அப்ப minus 1 so you will original changes என்னது minus 2 minus 1 ஆட் பண்ணா minus 2 சரிங்களா நீங்க இந்த ஒரே ஸ்டெப்ல போலாமா சார் தெரிஞ்சா போடுங்க இல்லனா அடுத்த ஸ்டெப்ல என்ன எழுதிங்க plus -1 எழுதிங்க சரிங்களா எழுதிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல 1 0 -2 சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸாம்பிள் 7.6 Bங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க Cங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க Dங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க you need to find 3B plus 4C minus D ஐ காண்க சரிங்களா உங்களுக்கு புரியும் ரொம்ப இல்லைன்னா ஒரு பெருசா விளக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு அவசியம் இல்லை சும்மா ஜஸ்ட் சிம்பிள் சரிங்களா அதாவது என்ன அப்படின்னா A B B C D அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க example 7.6 table B equal to C equal to next D equal அப்படின்னு கொடுத்திருக்காங்க என்ன கேக்குறாங்க 3B plus 4C minus D 3B னா 3 into B matrix அப்படி எழுதுங்க plus 4 into C matrix minus D matrix சரிங்களா 3 என்ன செஞ்சது இவ்வளவு எல்லாத்தையும் பெருக்கலாமா 4 எல்லாத்தையும் பெருக்கலாமா அப்ப பெருக்கிட்டா உங்களுக்கு என்ன சார் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 690 3 minus 3 15 plus minus 4 minus 8 12 minus 4 0 8 and minus 0 minus 4 1 minus 5 minus 6 plus 5 இப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்ப இந்த எலமெண்ட் இந்த நம்பர் சரிங்களா அப்ப என்ன வருது இங்க 6 இங்க -4 இங்க என்ன இருக்கு 0 இந்த மைனஸ் கொண்டு போயிடும் -0 பிளஸ் அந்த நம்பர் அப்படியே எடுத்துக்கலாம் இங்க மைனஸ் இருக்குன்னா உள்ளுக்குள்ள என்ன செஞ்சுக்கணும் அடையாளம் மாத்திக்கணும் உங்களுக்கு இருக்கிற கஷ்டமா இருக்குன்னா மைனஸ் இந்த உள்ளுக்கு கொண்டு போயிருங்க மைனஸ உள்ளுக்கு கொண்டு போயிருங்க அடுத்த ஸ்டெப்ல அதுக்கு அடுத்த ஸ்டெப் செய்யுங்க நான் உங்களுக்கு சிம்பிளா இங்க மாத்தி சொல்றேன் கவனமா பாருங்க இந்த மைனஸ் அடுத்த ஸ்டெப்ல பிளஸ்ஸா மாத்திட்டீங்கன்னா இங்க அடையாளத்தை மாத்திடுங்க அப்ப 0 க்கு அடையாளம் மாத்த தேவை பிளஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் இப்போ சிம்பிள் எல்லாமே கூட்டலாம் அப்ப நம்பரை போட்டு பண்ணலாம் 6 -4 0 அப்ப என்ன வருது 2 6 - 4 2 அடுத்து 9 -8 எவ்வளவு வருது 1 plus 4 5 சரிங்களா எல்லாத்தையும் மார்க் பண்ணி போடலாமா புரியுதுங்களா செஞ்சிடலாம் ஓகே சரி எழுதும்போது நான் தப்பா எழுதிட்டேன் ஆக்சுவலி என்ன வந்து இருக்கிறதே என்ன வந்திருக்கும் அப்படின்னா 0 -1 இருக்கிறதே இப்படி வந்திருக்கும் இப்போ நம்ம அடையாளத்தை சைன் சேஞ்ச் பண்ணணும் அப்ப இது மைனஸ் இது பிளஸ் மைனஸ் மைனஸ் இது பிளஸ் ஆயிடும் இப்போ ஆட் பண்ணி போட்டீங்க நீங்க என்ன பண்ணுறேன் 9 -8 9 -8 plus 1 -3 -3 அப்படின்னு வரும் சரியா ஒன்றும் கஷ்டம் கிடையாது செய்யும் போது நல்லா கவனமாக செய்யுங்க ஈஸிங்கிறதுக்காக
எக்ஸாம்பிள் போட்டுங்க, சொல்யூஷன் போட்டுங்க, கொடுத்த மேட்ரிக்ஸ் எடுத்தீங்க, அடுத்து இது ப்ராப்பராக செய்யுங்க. புக்கில் உள்ள மாதிரி எடுத்தோட இந்த ஸ்டெப் பண்ணுறாங்க. என்ன கிவன் கொடுத்துருக்காங்க கணக்கின்படி அப்படின்னு தமிழ் எழுதுங்க இல்லையா, கணக்கின்படி இல்லைன்னா கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ப்ராப்பராக செய்யணும். சரிங்களா? அடுத்து எக்ஸாம்பிள் 7.5 சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். பாருங்கள், இந்த கணக்கை பாருங்கள், நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். கணக்கு சிம்பிள் தான், பட் அதை நம்ம எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிற அந்த மெத்தட் ஒரு நாள் சொன்னால் உங்களுக்கு அளவுக்கு மெத்தட் தான் எப்படி செய்யணும் சார் நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்போ பாருங்கள், example 7.7 solution. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்க அப்படியே எழுதிக்கணும். secant theta இந்த s வந்து கேபிட்டல் லெட்டர் கிடையாது தான், ஸ்மால் லெட்டர் தான். ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, முப்பறவை விகிதங்கள் எல்லாமே வந்து sin theta, cos theta, tan theta எல்லா லெட்டர்ஸுமே ஸ்மால் லெட்டர் தான். சரிங்களா? கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? secant theta, tan theta, tan theta, secant theta minus of tan theta, tan theta, secant theta, secant theta, tan theta. இது கொடுத்துருக்காங்க, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ இது மேட்ரிக்ஸ், இது மேட்ரிக்ஸ் வெளியே உள்ள ஒரு ஸ்கேலார் நம்பர் மாதிரி நினைச்சுக்கோங்க. இது மேட்ரிக்ஸ் வெளியே உள்ள ஸ்கேலார். இப்போ இந்த ஸ்கேலார் எடுத்து எல்லாத்துக்கூடையும் நான் பெருக்கிறேன், எல்லாத்துக்கூடையும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ என்ன சொல்லலாம்? secant theta into secant theta, secant square theta, secant theta into tan theta, secant theta into அப்படியே எழுதிக்கணும் tan theta. நெக்ஸ்ட் இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, secant theta into tan theta. அடுத்து இது கூட மல்டிப்ளை பண்ணுங்க, secant square theta minus இருக்கு tan கூட பிரிக்கிறீங்க, tan into tan, tan square theta. அடுத்து tan theta into secant theta. அடுத்து இது கூட பிரிக்குங்க, அதே tan theta into secant theta, tan theta into tan theta, tan square theta. இப்போ இது தனி ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு தனி மேட்ரிக்ஸ் வந்துருச்சா? இப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. இதுக்கு மாதிரி என்ன செய்யலாம்? இப்படி இருந்தாலும் சப்ட்ராக்ட் பண்ணலாம். இங்கே அப்படி இல்லை, இது தனி மேட்ரிக்ஸ் கிடையாது, ஏதோ ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிட்டு இங்கே ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணிட்டு இப்படி இருக்கும்போது இந்த எலிமெண்ட்டையும் இந்த எலிமெண்ட்டையும் சப்ட்ராக்ட் பண்ண கூடாது. சரிங்களா? இப்போ தனி மேட்ரிக்ஸ், இது ஒரு தனி மேட்ரிக்ஸ் 2/2 மேட்ரிக்ஸ், இது தனி 2/2 மேட்ரிக்ஸ். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. secant square theta minus tan square theta. உங்களுக்கு மைனஸ் கன்ஃபியூஷன் இருக்குன்னா இதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டு உங்களுக்கு அடையாளம் மாற்றிட்டுருங்க. சரிங்களா? இல்லை போக போக நீங்கள் பாதிக்கிறீங்க. secant square theta minus tan square theta அப்படின்னு இங்கே வரும். secant square theta minus tan square theta. அடுத்து secant theta tan theta minus tan theta secant theta. ரெண்டு சேமா வேற வேற ரெண்டுமே சேம் தான். அதாவது 2 into 3 ஒன்று தான், 3 into 2 ஒன்று தான். So, நம்ம secant theta tan theta minus tan theta secant theta என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இதில் தான் சப்ட்ராக்ட் பண்ண 0. அதே மாதிரி இதில் இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண 0. நெக்ஸ்ட் secant square theta minus tan square theta. நம்ம லாஸ்ட் சம்ல பார்க்கலாம். இது ஒரு ஐடென்டிட்டி நம்ம ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டிஸ். இப்போவே கொடுத்துருக்கேன். அப்ப secant square theta minus tan square theta அதோட வேல்யூ என்ன? 1 0. இதோட வேல்யூ 0 1. சரிங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோமா? ஓகேவா? புரியுதுங்களா? நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான். என்ன சார் ஆரம்பத்திலே சொன்னது அப்படின்னா, இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து பேசிக் தான். நிறைய கருத்துக்கள் உள்ளுக்கு இருக்கு. அதை உள்வாங்கி ஒவ்வொன்றா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான்
பின்னாடி உள்ள கணக்கெல்லாம் செய்ய முடியும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸுமே ரொம்ப முக்கியமான. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ், அணிகளின் பெருக்கல். அணியோட பெருக்கல் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே 10th பார்த்துருக்கிறோம். ஸோ அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். சரி வாங்க, நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்லித்தரேன். எக்ஸாம்பிள் 7.8 பாருங்களேன். நான் நேரடியாக அதுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகளை சொல்கிறத காட்டினா டேரெக்டாக ஒரு சம் எடுத்து எப்படி பெருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். பாருங்க, எக்ஸாம்பிள் 7.8 if a equal அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. a ஸ்கொயர், அதாவது a கொடுத்துட்டு a ஸ்கொயர் கேட்குறாங்க. சரிங்களா? பாருங்க, சொல்யூஷன் a equal என்ன கொடுத்துருக்காங்க? a ல 0 c b c 0 a b a 0 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? a ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் equal a ஸ்கொயர் மீன்ஸ் a into a. இந்த புள்ளி வச்சா என்ன அர்த்தம்? a என்னது? மல்டிப்ளிகேஷன்ஸ். புள்ளி வச்சா a என்ன பண்ணிட்டு இருக்கு? பெருக்கிட்டுன்னு அர்த்தம். இப்படி புள்ளி வைக்கலைனால என்ன பண்ணிட்டு தான் இருக்கு? பெருக்கணும் தான் அர்த்தம். இப்படி போட்டாலும் பெருக்கணும் தான் அர்த்தம். அதே மாதிரி இப்படி போட்டாலும் பெருக்கணும் தான் அர்த்தம். இப்ப a அப்படி எழுதிக்கலாம். 0 c b c 0 a b b 0. இது எழுதும்போது கொஞ்சம் கவனமா எழுதுங்க. நேரா இருக்கு, ஜிக்ஜாக்ல மாறி இருக்கக்கூடாது. புரியுதா? ரோ நேரா இருக்கணும், காலம் நேரா இருக்கணும். அதே போல இங்கே இங்கே ஏதான அதே தானே 0 c b c 0 a b a 0. இப்போ இதோட வரிசை பார்த்தீங்கன்னா 3x3, இதோட வரிசையும் 3x3 தான். இதோட காலம் நம்பர் ஆஃப் காலம் எவ்வளவு? 1 2 3. நம்பர் ஆஃப் ரோ எவ்வளவு? 1 2 3. அப்ப என்ன செய்யலாம்? மல்டிப்ளை பண்ணலாம், பெருக்கலாம். சரிங்களா? வாங்க பெருக்கத்தை எப்படி பார்ப்போம். எப்படி தெரியும் இதுதான் முதல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? ஃபர்ஸ்ட் முதல் உறுப்பு நம்ம என்ன செய்யலாம்? a11 சொல்லுவோமா? அடுத்து a12 a13 a21 a22 a23 a31 a32 a33. பெருக்கும் போது இதெல்லாம் என்ன பண்ணா? cc ன்னு மாத்திக்கணும். இப்ப இந்த உறுப்பு நம்ம ஃபில் பண்ண போறோம். இந்த உறுப்பை C11 ஃபில் பண்ண போறோம். C11 என்ன சார் மீனிங் அப்படின்னா, இந்த 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ என்ன இருக்கு? 0 c b. சிம்பிளா சொல்றேன், அதுக்கப்புறம் அது ஒரே ஸ்டெப்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, C11 என்ன பண்ணுது? இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1 அப்படிங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ பிடிக்கும். இந்த 1 அப்படிங்கிறது என்னன்னா செகண்ட் மேட்ரிக்ஸோட காலத்தை குறிக்கணும். 0 c b. சரியா? இந்த 1 இது, இந்த 1 இது. அதாவது இந்த 1ங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ, இந்த மேட்ரிக்ஸ்ங்கிறது செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம். ரோ c ன்னு வச்சுக்கோங்க. ரோ c அப்படின்னு பேரை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது ரோ, இது காலத்தை குறிக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம். ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோ அப்படியே எடுத்துக்கிட்டு காலத்தை அப்படியே எடுத்துக்கணும். இப்போ இதை பெருக்குங்க. 0 into 0 0 plus c into first element first, second c into c c square plus b into எல்லாமே பிளஸ் எழுதிக்கணும். சப்போஸ் இங்க மைனஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், b into minus b minus b square னா அப்ப என்ன பண்ணுங்க? மைனஸ். தேவைப்பட்டா மட்டும் தான் அங்க மைனஸ் வந்தா மட்டும் மைனஸ் போடுங்க, இல்லைன்னா என்ன ஆகுது? அது பிளஸ் தான். புரியுதுங்களா? எந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டான்? C11 ஃபில் பண்ணிட்டான். இப்போ C12 அப்படின்னு என்ன அர்த்தம்? குட். என்னது?
ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோ. 2னா செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம். சி தான் அது செகண்ட் காலம். அதுக்கு என்ன வரும்? இந்த இடத்துல என்ன வரும்? சி 0 ஏ. இப்போ மல்டிப்ளை பண்ணி நீங்க இது எங்க இருக்கு? C2 எங்க இருக்கு? அங்க அதை ஃபில் பண்ணுங்க. 0 into C 0, C into 0 0, B into A AB or BA. சரிங்களா? இதே போல இந்த இடத்தை ஃபில் பண்ணலாமா? ஃபில் பண்ணி இங்க எழுதிடலாமா? சரிங்களா? இப்போ பாருங்க இந்த இடத்தை ஃபில் பண்ணேன். அந்த இடம் எங்க வரும்? இந்த இடத்துல வருமா? அப்ப C32 அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட தேர்ட் ரோ. தேர்ட் ரோ தானே? என்னது? B A 0. 2 வருது செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலம். அப்ப C 0 A. இப்போ இருக்குங்க B into C BC. A into 0 0, 0 into A 0. சரியா? எப்படி ஃபில் பண்ண தெரியுங்களா? இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நீங்க அதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்காம நேரடியாக நீங்க ஃபில் பண்ணணும்னா கொஞ்சம் கவனமா கவனிச்சுட்டு ஒரு 2-3 கணக்குகள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டாவே இங்கே ஃபில் பண்ணிடலாம். சரிங்களா? எப்படி சார் அப்படின்னா இப்போ மறுபடியும் மக்கள் அணைச்சிட்டு செய்யறேன். நீங்க நோட்ல பாத்தீங்கன்னா சின்னதாக எழுதிருப்பீங்க. அதனால இந்த 2 விரல் இருக்கு இல்லையா? கட்டை விரலும் இந்த விரலையும் கட்டை விரல் வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கணும். அடுத்து இந்த ஆள்காட்டி விரல் எங்க இருக்குன்னா செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கணும். சரிங்களா? கட்டை விரல் எங்க இருக்கணும்? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். ஆள்காட்டி விரல் எங்க இருக்கு? செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்கணும். இப்போ பாருங்க எனக்கு அவ்வளோக்கா வருமானம் தெரியல, இருந்தாலும் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் 0 into 0 0. அப்படி இங்க இது மூவ் ஆயிச்சா ஆல்ரெடி கீழே இறங்கணும் ஒரு ஸ்டெப். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் 0 ஒரு ஸ்டெப் மூவ் ஆயிச்சு, ஒரு ஸ்டெப் கீழே. C into C square, B into B square. அவ்வளோ முடிஞ்சு கையெழுத்தணும். அடுத்து மறுபடியும் இங்கே வரணும். இதுவும் அப்போ 0 into C 0, C into இப்போ ஒரு இறங்கணுமா? B into A இதை எடுத்து ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஃபர்ஸ்ட் ரோவை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். நம்ம பெருக்கும் இல்லையா? x into a plus b plus c. அப்படின்னா இந்த x பெருக்கும்போது என்ன செய்வோம்? x எடுத்து a கூட பெருக்குவோம், x எடுத்து b கூட பெருக்குவோம், x எடுத்து c கூட பெருக்குவோம் இல்லையா? அதே போலதான் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலத்தை கூட பெருக்கணும், பெருக்கி இங்கே போட்டுக்கலாம். செகண்ட் காலத்தை பெருக்கி இங்கே செகண்ட்ல போட்டுக்கலாம், செகண்ட் காலமா போட்டுக்கலாம். தேர்ட் காலத்தை கூட பெருக்கி தேர்டா போட்டுக்கலாம். என்னது? 0 into b 0, c into a ac, b into 0 0. புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலத்தை கூட பெருக்கிட்டோமா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோவை எடுத்து அதே போல ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இங்கே அதே போல தேர்ட் காலம் ரோவை எடுத்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் ஃபில் பண்ணிடலாமா? இதை ஃபில் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? புரியுதுங்களா? அவ்வளோதான். இப்போ இது பார்க்கறதுக்கு ஈஸியாக தான் இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். 2-3 சம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களா 2-3 கணக்குகளை எடுத்து பெருக்கி பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அது ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சிம்பிளிஃபை பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 மார்க்காக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிள் 7.9. சரிங்களா? பாருங்க எக்ஸாம்பிள் 7.9ல இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸின் மதிப்பை காட்டுங்க, தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தீர்க்கன்னு கொடுத்துட்டு இது கொடுத்துருக்காங்க. சால்வ் ஃபார் எக்ஸ் இஃப் எக்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓ அப்படிங்கிறத நம்ம எங்க என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நல் மேட்ரிக்ஸ்
பூஜ்ஜிய அணிக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ தீர்க்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சிம்பிளிஃபை அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா, அதே ஒரு பெரிய கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர் வேல்யூ மாறாம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். வேல்யூ அதோட மதிப்பு மாறாம சிம்பிளிஃபை பண்றது பேர் சிம்பிளிஃபிகேஷன். சால்வ் அப்படின்னா அது தீர்க்க அப்படின்னா அதுக்கு என்ன சார் அப்படின்னா, அங்க வேரியபிள்ஸ் இருக்கு, எக்ஸ் ஒய்யோ அது ஏபிசியோ இருக்கும், அதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது தீர்க்க, அதாவது சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சால்வ் அந்த தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன சார் இருக்குன்னா எக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு வேரியபிள், அந்த எக்ஸோட வேல்யூ தான் என்ன செய்யணும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் இடையில எந்த சைனுமே இல்லை, ப்ளஸ் மைனஸ் எதுவுமே கிடையாது. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் இடையில எந்த சைனுமே இல்லை அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அர்த்தம், பெருக்கிட்டு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை பெருக்க முடியுமா சார் அப்படின்னா பெருக்க முடியும்னால கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதோட என்னது 1x3, இது 3x3. அப்போ இது ரெண்டு சமமா இருக்கணும், பக்கத்துல உள்ள சமமா இருக்கா, இதை பெருக்க முடியும். இது என்னது 3x3, இது என்னது இது 3x1. 1 2 3. அப்ப இதையும் என்ன செய்ய முடியும், பெருக்க முடியும். பெருக்க முடியும் தான் கொடுத்துருப்பாங்க, நமக்கு அந்த ஆராய்ச்சியெல்லாம் போக தேவையில்லை. அதனால நம்ம என்ன செய்யணும், எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் இதையும் பிடிக்கணும். சரிங்களா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி பெருக்குங்க. எக்ஸ் -2 -1 into -1 + 1. சரிங்களா? அடுத்து இதை எடுத்து எழுதிடுங்க. அப்போ எங்கே போடுறது, இந்த 1 எங்கே இருக்கு அது வந்து. சரிங்களா? புரியுதுங்களா? கீழே போட்டக்கூடாது. கீழே எப்போ போடணும், இந்த இது கீழே இறங்கலாம், அடுத்த ரோ இருந்தாலும் நீங்கள் கீழே இறங்கணும். ஃபர்ஸ்ட் ரோடே இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரோடு தான் எழுதிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் ரோ வந்தாலும் செகண்ட் ரோடு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோடு தானே இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரோடே எழுதிக்கிட்டே போயிட்டே இருக்கு, போயிட்டே இருந்துச்சு, நீங்கள் எழுதிட்டு போயிட்டே தான் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ரோட ஃபர்ஸ்ட் கலர் தான் முடிச்சிட்டோம். அடுத்து இது x into 1 x 2 into minus into minus 4 2 into minus 1 minus 1 into minus 1 plus 1. அடுத்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் ரோட தான் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரோட தான் எழுதிட்டே இருக்கணும். x into 2 plus 2x 2 into 1 2 minus 1 into minus 2 plus 2 x 2. இப்போ இங்கே கீழே எழுதணுமா சார் அப்படின்னு எழுத தேவையில்லை, நீங்கள் ஒரே ரோலாக இருக்கு, ஒரே ரோலையும் மேலே முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ இதை சிம்பிளே பண்ணிங்க. அப்போ சார் இது தேவையில்லை, இப்படியே நீங்கள் சின்ன ஸ்கொயர் ப்ராக்கெட்டே போட்டுக்கலாம். இதை சிம்பிளே பண்ணிக்கலாம். இதை சிம்பிளே பண்ணோம்னா x minus 2x plus 4. x equal to என்ன கண்ணே go, இந்த ஈக்குவல் தேவை x to 1. இப்போ பெருக்குங்க, பெருக்கலாமா? நல்லா கவனம் பெருக்குறது கொஞ்சம் கவனமா பாருங்க. இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. சரியா? அப்ப இதையும் பெருக்குங்க. x minus 1 into x கூட்டல் இதையும் 2 into x minus 7. அப்படி பெருக்கலாமா சார், இல்லை 2 எங்கிட்டு போடலாமா? தப்பு இல்லை, எங்கிட்டு போட்டாலும் தான் இது போட்டாலும் ப்ளஸ் 1 into அப்படியே தான் வரும். அப்போ என்ன ஆகும், 2x plus 4 ஈக்குவல் டு என்ன இருக்குன்னு இதை பெருக்கிட்டோம்னா ஓ மீன்ஸ் என்னது, சரி ஒரு ஆப்ரேட்டர் ஓ அப்படின்னு அப்போ என்னன்னு பார்க்கலாம். இப்போ இதை சுருக்குங்களேன், இது மறுபடியும் இங்கே சுருக்கமாக நாங்கள் வச்சுருக்கோங்க. எக்ஸ் உங்களுக்கு பெருக்கிறீங்க, தெரியுங்களா? எக்ஸை உள்ளுக்குள்ள பெருக்கிறீங்க, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி இந்த 2 உள்ளுக்கு பெருக்கிறீங்க ப்ளஸ் 2x minus 14. 2x minus 14 இது அப்படியே எழுதிக்கங்க. ப்ளஸ் 2x plus 4 equal 4. இப்போ இங்க எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னா சார், ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. எப்படி சார் ஒரே உறுப்பு தான் இருக்குது? இப்போ இதை பாருங்க, இதோட வரிசை என்னது 1 cross 3. இதோட வரிசை 3 cross 1. இந்த 3 இந்த 3 கேன்சல் ஆகிடும்.
அப்போ 1 into 1 1. அப்போ இது நமக்கு கிடைக்கிறது என்ன? ஒரு 1 கிராஸ் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்கு. இப்போ இங்கே ஒரே ஒரு உறுப்பு ஈக்குவலான இது போட்டுக்கலாமா? 0 போட்டுக்கலாமா? 1 கிராஸ் 1 0 போட்டுக்கலாமா? சப்போஸ் இங்கே 2 கிராஸ் 2 கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 கிராஸ் 2 0 போடணும். இப்போ இந்த 1 கிராஸ் 1 இருக்கனால இங்கே என்ன? 1 கிராஸ் 1 0 போட்டுக்கலாம். தெரியாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஈக்குவல் இங்கே போட்டுக்கிறேன். அந்த ஈக்குவலை 0 1 கிராஸ் 1, ஏன்னா இது 1 கிராஸ். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. எக்ஸோட அதிக அடுக்கு 2, அப்போ எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எக்ஸ் இங்கே மைனஸ் எக்ஸ், இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு 2x இருக்கு. அப்போ 4 1 போச்சுன்னா 3, அப்போ ப்ளஸ் 3x, இங்கே மைனஸ் 14, இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் 10 ஈக்குவல் டு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவலா? அப்போ எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்காங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இப்போ ஒரு இருபடி சமன்பாடு வந்துருச்சா? ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்திருக்கா? எப்போ நம்ம சால்வ் பண்ணலாம்? எப்படி சால்வ் பண்ணணும்? 10th பார்த்துருக்கோம். கூட்டினா எவ்வளோ வரணும்? மல்டிப்ளிகேஷன் 3 வரும். பெருக்கினா மைனஸ் 10 வரும். இப்போ 5 மைனஸ் 2. புரியுது? சால்வ் பண்ணிருக்கோம்னா ஆட் பண்ணா இப்படி போட்டுக்கோங்க. எப்படி போட்டுக்கீங்க? லாஸ்ட் சொல்லிக்கிறேன். 10th படிச்சிருப்பீங்க, வேற ஸ்டைலில் கூட படிச்சிருக்கலாம். இப்படி போட்டுக்கோங்க. இங்கே ப்ளஸ் போட்டுக்கீங்க, இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டுங்க. இதுக்கு கீழே ஆட் பண்ணுற நம்பர் 3, இதுக்கு கீழே மைனஸ் 10 இது போட்டுங்க. இப்போ எந்த 2 நம்பரோ அந்த 4 நம்பர் எடுக்கணும். என்ன நம்பரு? 5 மைனஸ் 2. ஸோ அப்போ என்ன வருது? இது ஃபேக்டர் எடுக்கும்போது என்னது? ஈக்குவல் டு எழுதினாலும் இந்த அடையாளம் மாற்றி இது 2. சரிங்களா? இது எப்படி எழுதிங்க? அது எக்ஸ் ஈக்குவல் டு தெரியலையா? ப்ராப்பர் சரி. இப்போ இந்த 2 நம்பரையும் அதாவது ஆட் பண்ணால் 3 வரணும், மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 10 வரணும். இப்போ இந்த 2 ஆட் பண்ணல 3 வந்துருச்சா? மல்டிப்ளை பண்ணால் 10 வந்துருச்சா? இப்போ இதை எப்படி எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 2x மைனஸ் 10 0. இந்த 3x இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னு டவுட்டாக இருக்குது சார் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாமா? இது ஃபேக்டர். இது கிடைச்சது நமக்கு என்ன கிடைக்குது? காரணி கிடைச்சிருக்கு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5, எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 2. இங்கே ஃபேக்டர் அடையாளம் மாத்திரம் அதுதான் என்னது? ஆன்சர். எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது நமக்கு? மைனஸ் 5 and 2. சரிங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்களேன். நோட் குறிப்பு 7.3 பாருங்களேன். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு then the product AB is defined but not BA. இப்போ ஏயும் பியும் பெருக்கலாம் முடியுமா? ஏ கிராஸ் பி பெருக்க முடியுமா? இதோட வரிசை ஏ வரிசைனாலே m கிராஸ் n, b ஓட வரிசை n கிராஸ் b. இந்த 2 பக்கத்துல உள்ள நம்பர் சமமா இருக்கா? அப்ப a கிராஸ் ab பாசிபிள். ab என்ன செய்ய முடியும்? பெருக்க முடியும். ba பாருங்க. b ஓட வரிசைனாலே n கிராஸ் b, a ஓட வரிசை n கிராஸ் b. இந்த பக்கத்துல உள்ள 2 நம்பர் சமமா இருக்கா? இல்ல. அது ba not possible. புரியுதுங்களா? அதே போல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா the fundamental properties of real number, மெய்யெண்களோட பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு மெய்யெண்களோட பண்புகள் உங்களுக்கு தெரியும். ab equal to ba, அதாவது 2 plus 3 னா
2 3 பெருக்கணும் ஒண்ணுதான், 3 2 சாதாரண நம்பர்ல பெருக்கினாலும் ஒண்ணுதான். சரிங்களா? அதே மாதிரி ரெண்டாவது பெருக்கணும் உங்களுக்கு அதான் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு என்ன சொல்றாங்க, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக ஒண்ணு, பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு. ஏயும் பியும் பெருக்கலாம், இதோட ஆர்டர் இதோட ஆர்டர் சாமி வச்சுக்கோங்க 2 cross 2. அப்ப ஏ பி பெருக்கணும்னா இது என்ன இருக்கு 2 cross 2 வரும். பிஏ பெருக்கலாம், ஏன்னா இது 2 cross 2 தான் அப்ப கிடைக்கும். இந்த ஏபி ஓட வர்ற ஆன்சரும் இந்த ஆன்சரும் சமமா இருக்குமா சார்? இப்ப இங்க சொன்னீங்க இது ரெண்டு சமம்னு சொன்னீங்க நம்பர்ல 2 into 3 6, 3 into 6 2 6. So ரியல் நம்பர்ல இது ஓகே. பட் மேட்ரிக்ஸ்ல ஏபியோட வேல்யூ அதை மல்டிப்ளை பண்ணா இது ஒரு வேல்யூ வரும் இல்லையா, இது ரெண்டு சமமா இருக்குமா சார் அப்படின்னா சமமா இருக்கணும் அவசியம் இல்லை, நாட் நெசசரி. சமமா இருக்கணும் அவசியம் இல்லை, சமமாவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். புரியுதுங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து தேர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நம்பர்ல 7 into 2 2 into 7 இருக்குன்னு ஒரு 3 இங்கிட்டு பெருக்கலாம் இங்கிட்டும் பெருக்கலாம். 3 ஆல 2 பக்கம் என்ன செய்யணும், மல்டிப்ளை பை 3 ஆன் போத் சைடு. 2 பக்கமும் 3 ஆல பெருக்கலாம் வகுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அதே போல மேட்ரிக்ஸ்ல என்ன செய்யணும்னா, இப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸும் பிங்கிற மேட்ரிக்ஸும் சமம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேட்ரிக்ஸும் இது ஏதோ ஒரு எக்ஸ் மேட்ரிக்ஸ், இது ஒய், இது ரெண்டு சமம்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த பக்கத்துல ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ், இப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி பெருக்க முடியுமா சார் அப்படின்னா முடியலாம். பெருக்கலாமா சார் அப்படின்னா சில நேரங்களில் பெருக்கலாம், சில நேரங்களில் பெருக்கவும் முடியாது. சரிங்களா? நான் சொல்றது புரியுதா? பெருக்கலாம் சமமா இருக்குமா சார் அப்படின்னா இருக்கணும் அவசியம் இல்லை. நான் சொல்றது புரியுதா? ஒய்ங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸ் சமம். இப்போ எப்படி நம்ம நம்பரை பெருக்கினா சமமா தான் வரும். ஆனா அதே போல இது பக்கத்துல ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் பெருக்கணும்னா சமமா இருக்குமா சார் அப்படின்னா சமமா இருக்குங்கிற அவசியம் இல்லை. அதெல்லாம் அந்த கண்டிஷன்ல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று தேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஏபி = O, அதாவது ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் பிங்கிற மேட்ரிக்ஸையும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 0 0 0 கிடைக்கும். நம்ம நம்பர்ல ஏதோ ஒரு நம்பர் இன்டு ஏதோ ஒரு நம்பர் ஈக்குவல் டு 0னா ஏதோ ஒரு நம்பரையும் ஏதோ ஒரு ரெண்டு நம்பர்ல ஏதாவது ரெண்டு நம்பர் பெருக்கினா ஆன்சர் 0 வருதுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்று என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். நம்ம சாதாரண மெய்யெண்கள்ல ஏதாவது ரெண்டு நம்பர் பெருக்கினா எப்போ ஆன்சர் 0 வரணும்? எப்பயுமே வராது. எப்போ வரும்னா அந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று 0 வந்தா தான் 0 வரும். ஆனா அணிகள்ல ஏதாவது ரெண்டு பெருக்கினா ஆன்சர் 0 மேட்ரிக்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஒண்ணு இது 0வா இருக்கும் அல்லது இது 0வா இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ரெண்டுமே 0 இல்லாம கூட இருக்கலாம். புரியுதா நான் சொல்றது? ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 0 மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா ஒன்று ஏ 0வா இருக்கலாம் அல்லது பி 0வா இருக்கலாம் அல்லது ரெண்டுமே 0வா இல்லாம கூட இருக்கலாம். அதான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எக்ஸாம்பிள் 7.10.3க்கு மேல உள்ளது ஃபார்முலாவுக்கு புரியும். நான் சொல்றது புரியுதா? ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 0 மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா ஒன்று ஏ 0 மேட்ரிக்ஸா இருக்கலாம் அல்லது பி 0 மேட்ரிக்ஸா இருக்கலாம் அல்லது ரெண்டுமே என்னவா இருக்கலாம், 0 மேட்ரிக்ஸா இல்லாம கூட இருக்கலாம். லாஸ்ட் ஒன் பாருங்க, a plus or minus 4a plus or minus b whole square need not be equal to a square plus or minus 2ab plus b square. நம்ம நம்பர்ல a plus b whole square minus a square plus or minus 2ab plus b square இது சரியா இருக்கும். அதாவது இது பிளஸ்னா இது பிளஸ், இது மைனஸ்னா மைனஸ். ஆனா மேட்ரிக்ஸ்ல need not be, அதாவது
சமமா இருக்கணும். நாட் ஈக்குவல் அப்படின்னா சமமா இருக்கவே இருக்காதுன்னு அர்த்தம். நீட் நாட் பி ஈக்குவல்னா சமமா இருக்கணும் அவசியம் இல்லை. சமமாவும் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். புரியுதா? இப்படி ஈக்குவல் போட்டா என்ன அர்த்தம்? கண்டிப்பா ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். மஸ்ட் பி ஈக்குவல். மஸ்ட் பி ஈக்குவல். நீட் நாட் பி ஈக்குவல்னா ஈக்குவலா இருந்தாலும் இருக்கலாம் இல்லாம கூட இருக்கலாம். புரியுங்களா? தமிழ் மொழி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரிங்களா? அதான் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7.10. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.